ஹாய் வியர்ஸ், இன்றைக்கி நம்ம நியூ வேர்ட்ஸில் மாறி மாறி பார்ப்போமா? அப்படின்னா என்ன மாறி மாறி? வாங்க. சம்டைம்ஸ் சொல்லுவோம், இந்த வேலையை நாங்கள் 2 பேரும் மாறி மாறி செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை மாற்றி மாற்றி செஞ்சோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாறி மாறி மாற்றி மாற்றி இதுக்கெல்லாம் இங்கிலீஷில் என்ன தெரியுமா? டேக் டர்ன்ஸ் ஆர் டேக் இட் இன் டர்ன்ஸ். அதாவது டேக் டர்ன்ஸுங்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷ், டேக் இட் இன் டர்ன்ஸுங்கிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ரெண்டுமே பட் ஒரே மீனிங் தான். ஓகே, டேக் டர்ன்ஸ், டேக் இட் இன் டர்ன்ஸ். இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னா, இப்போ 2 பேர் ஒரு வேலையை மாற்றி மாற்றி செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த மேல் அண்ட் ஃபீமேல் பேர்ட்ஸ் டேக் டர்ன்ஸ் இன் சிட்டிங் ஆன் த எக்ஸ். அதாவது இங்கே பார்த்திங்கன்னா 2 சப்ஜெக்ட் இருக்குது. த மேல் அண்ட் ஃபீமேல் பேர்ட்ஸ் ரெண்டும் சேர்ந்து பட் செய்கிற வேலை ஒரே வேலை. டேக் டர்ன்ஸ் இன் சிட்டிங் ஆன் த எக்ஸ். ரெண்டுமே மாறி மாறி அந்த எக்கில் போய் உட்காந்து கிடிச்சான். ஓகே, லெட் us see one more example. My parents would take turns to sit by my bed. அதாவது என்னுடைய பேரண்ட்ஸ், அம்மா அப்பா 2 பேருமே என்ன செய்வாங்களாம், என் பெட்டில் மாறி மாறி உட்காந்துக்கிடுவாங்க. ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 பேர் அவங்க செய்கிறது ஒரே ஆக்ஷன். ஓகே, சரி. இப்போ இவ்வளோ நேரம் 2 பேர் ஒரு வேலையை மாற்றி மாற்றி செஞ்சால் டேக் டர்ன்ஸ் போடணுங்கிறத பார்த்தோம். பட் இப்போ ஒருத்தங்க 2 வேலையை மாற்றி மாற்றி செஞ்சால் அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? ஆல்டர்னேட் பிட்வீன். அதாவது ஒருத்தங்களே 2 வேலையை மாற்றி மாற்றி செஞ்சால் we have to use alternate between. இந்த சென்டென்ஸை பாருங்கள். My sister alternated between watching match and a movie. அதாவது இங்கே சிஸ்டர் ஒருத்தங்க தான், ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, 2 ஆக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது மேட்சும் பார்க்குறாங்க, மூவியும் பார்க்குறாங்க, 2ஐயும் மாறி மாறி பார்க்குறாங்க. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, மை சிஸ்டர் ஆல்டர்னேட்டட் பிட்வீன் வாட்சிங் match and a movie. See this example. He alternated between going inside and outside. அவன் உள்ளேயும் வெளியேயுமா மாறி மாறி போய்கிட்டே இருந்தானா. அதாவது அவங்கிறது ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், அவன் செஞ்சது 2 ஆக்ஷன். அதாவது என்னென்னா, வீட்டுக்கு உள்ளேயும் போகிறான், வெளியவும் வரான். ஓகே, அப்போ ஒருத்தரே 2 செயலை செய்யறதுல we have to use alternate. ஸோ 2 persons doing one action. அதாவது 2 பேர் ஒரே செயலை செய்யறதுல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? டேக் டர்ன்ஸ் ஆர் டேக் இட் இன் டர்ன்ஸ். இந்த 2ல் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணலாம். 1 person doing 2 actions. அதாவது ஒருத்தர் 2 செயலை செய்கிறாங்கன்னா அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஆல்டர்னேட் பிட்வீன். என்னங்க, மாறி மாறி மாற்றி மாற்றி நல்லா இருந்துச்சா? We'll meet in the next video. Bye.